சரி, 2 சாமுவேல் 5:10 ஒருத்தர் வாசிங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். இன்னொரு மொழிபெயர்ப்பில் தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். முதல் காரியம், சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதிகாலை செபத்தில் ஒரு 4 காரியத்தை தியானித்தோம், அதை நினைப்பூட்டுகிறேன். ஏன் தாவீதோடு கர்த்தர் இருந்தார்னா, ஒரு வசனம் இருக்குது, என்னை தேடும்போது கண்டடைவீர்கள், என்னை விட்டு, அதிகாலையில் ஒன்று இருக்குது, என்னை விட்டுட்டிங்கன்னா நான் உங்களை விட்டுருவேங்கிறார். அப்போ தாவீது எப்போ தேவனை அறிஞ்சிக்கிட்டாரோ, சின்ன வயசுலேருந்தே வாழ்நாள் இறுதி வர தேவனை தேடிக்கிட்டே இருந்தார். அதனால தான் சேனைகளின் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். சின்ன வயதிலிருந்தே நேசித்தார். தாவீதுங்கிற பெயருக்கு நேசர், பிரியமானவன், அன்புக்குரியவர் என்று அர்த்தம். அந்த பேருக்கு தகுந்த மாதிரியே அன்புக்குரியவராய், ஆண்டவரை நேசிக்கிறவராய், பிரியமானவனாய் தாவீது இருந்ததுனால தான் தாவீதோடு கர்த்தர் இருந்தார். 2வது, தாவீது வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, எடுக்க வேண்டாம், யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை சொன்னேன். அப்படி நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம இருக்கும்போது, எந்த காரியத்திலும் தேறினவனாக இருக்கும்போது, ஒரு பராக்கிரமசாலியாக நம்ம இருக்கும்போது, ஜப யுத்த வீரனாக இருக்கும்போது, ஒரு காரியத்தை சொன்னால் சமர்த்தமாக செய்யும்போது, ஆவிக்குரிய உலகப்புறான சௌந்தரியம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆவிக்குரிய அழகு உள்ளவராக இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அதான் அதனுடைய அர்த்தம். அந்த வசனத்தில் கர்த்தர் அவனோடு இருந்தார்னு கடைசியில் வரும். 2வது, தாவீதோடு இருப்பதற்கு நிறையா காரணம் இருக்குது. அதிகாலையில் 4 சொன்னது தான் நினைப்பூட்டுகிறேன். தாழ்மை. தாவீதோ எவ்வளோ உயர்வு பெற்றாலும் தாவீதுகிட்ட இருந்த நல்ல சுபாவம் என்ன தெரியுங்களா? தாழ்மை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு அந்த கிருபை கர்த்தர் கூட இருந்தார். அதுதான் ரகசியம். 4வது, தாவீதோடு கர்த்தர் இருந்தது காரணம் புத்திமானாக நடந்தான். அவருடைய மாமனார் சவுல் அவர் கூட சொல்கிறாரு, மகா புத்திமானாக நடந்ததை கண்டு தாவீதுக்கு பயந்தாராம். இன்னும் பல காரியங்கள் இருந்தாலும் இந்த 4 காரியங்கள் நிமித்தம் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்ததனால நாளுக்கு நாள் அவருக்கு என்னது? விருத்தி. இதுதான் அதிகாலை ஜெபம். இன்னைக்கு இந்த விருத்திங்கிறதுக்கு இன்க்ரீஸ், வளர்ச்சி, அதில் இன்னும் வளர்கிற காரியங்கள். அப்போ தாவீது பூமிக்குரிய காரியத்தில் மாத்திரம் வளரல, அதுலேயும் வளர்ந்தார். ஆடு மேய்ச்ச தாவீது அரசனாக மாறினார், எல்லாம் செஞ்சார். ஆனால் ஆவிக்குரிய காரியத்திலும் சுபாவத்திலும் தாவீது என்ன செஞ்சார்? வளர்ந்தார். அப்போ முதல் ஆசீர்வாதம் தாவீதுக்கு, கர்த்தர் அவரோடு இருந்தார். ஒரு மனுஷனுக்கு 2வது ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? யாரோடு தேவை கிருபை இருக்கிறதோ அவங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைவாங்க. இதான் விருத்தி அடைய 2வது காரியம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? முதல் காரியம், 1ஆம் தேதி அதிகாலையில் தாவீதோடு கர்த்தர் இருந்ததுனால விருத்தி அடைந்தார். வர வர விருத்தி அடைந்தார், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். 2வது, ஒரு மனுஷனுக்கு, எந்த மனுஷனுக்கு, மனுஷிக்கு, ஊழியக்காரனுக்கு ஒரு தேவை கிருபை இருக்குதோ அந்த கிருபை விருத்தி அடைய செய்யும். சரி, இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு தேவை கிருபையில் விருத்தி. நம்ம எல்லாருக்கும் தேவை கிருபை இருக்கு, ஆனால் அந்த கிருபையில் இன்னும் வளரணும். அதான் இன்னைக்கு செய்தி. அந்த கிருபையில் வளர்ந்தோம்னா நம்ம வர வர என்ன செய்வோம்? நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம். இதான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, தேவை கிருபையில் விருத்தி. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருக்கே தேவை கிருபை தேவைப்பட்டது. லூக்கா 2ஆம் அதிகாரம் எடுத்தவங்க நீங்கள் யாருனாலும் சீக்கிரம் நல்லா புரிகிற மாதிரி நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும், அங்கே என்ன வார்த்தை வருது? அதிகமாய் விருத்தி அடைந்தார். விருத்திங்கிற வார்த்தை வருதுங்களா? அப்போ அவர் தேவகுமாரன் மனுஷகுமாரன் வந்தார். அப்போ தெய்வமாகிய இயேசுவுக்கே தேவ கிருபை தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு கணக்கு தேவ கிருபை அதில் வளரணும். அன்பு சகோதரனே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்குள்ள தேவ கிருபை இருக்குது. கர்த்தருடைய கண்களை நீங்கள் கிருபை பெற்றவங்க. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறார். கிருபை பெற்ற அன்பு சகோதரனே வாழ்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார்.
ஆனால் இந்த கிருபையை ஒரு நாள் அனுபவம் அல்ல, கிருபை ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை புதுப்பிக்கணும், அந்த கிருபையில் வளரணும். அதுதான் இன்னைக்கு செய்தியில் கிருபை என்றால் என்ன, கிருபையை எப்படி பெற்றுக்கொள்வது, தாவீதை தான் தியானிக்கணும். தாவீதுக்கு ஆண்டவர் நிறைய கிருபையை கொடுத்துருக்கிறார். குறிப்பாக என்னென்ன கிருபை, முக்கியமான ஒரு சில கிருபை, தாவீதுக்கு கொடுத்த கிருபையை நமக்கும் கொடுப்பேன்னு வாக்குதான் கொடுத்துருக்கிறார். அந்த கிருபையினால் வருகிற ஆசீர்வாதம், இதுதான் இந்த செய்தியில் நீங்கள் சாராம்சத்தை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரும். டோட்டலாக முடியறதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். கிருபை என்றால் என்ன, கிருபையை எப்படி பெற்றுக்கொள்வது, தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை, அந்த கிருபையினால் தாவீதுக்கு என்ன ஆசீர்வாதம், நமக்கு என்ன ஆசீர்வாதம், குறிப்பாக அந்த 4 காரியங்களும் இந்த செய்தியில் வரும். இப்போ கிருபை என்றால் என்ன, முதல் குறிப்புக்கு வர்றோம். பாவத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு கொடுக்கப்படும் பலன் தான் கிருபை. கரங்களை தட்டுங்க. கிருபை என்பது தகுதியற்றவர்களுக்கு தேவனால் அருளப்படுகிற ஒரு ஈவு, தயவு, கிருபை. உண்மைதான். சிஸ்டர் சொன்ன மாதிரி பாதுகாப்பு உண்மைதான். சகோதரி சொன்ன மாதிரி, இப்படி ஒவ்வொருத்தரும் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். அதோடு இதையும் சேர்த்துக்கங்க. கிருபைனா பாவத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு கொடுக்கப்படும் ஒரு ஆற்றல், சக்தி, பலன் தான் என்னது, கிருபை. கிருபை. 2வது பாயிண்ட்டுக்கு போகிறேன். கிருபையை எப்படி பெற்றுக்கொள்வது. ஒரு 4 வசனத்தை ஒரு 4 பேர் எடுக்கணும். எரேமியாவின் புலம்பல் 3:22, 23 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். நல்ல சத்தமாக, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அதுங்கடா அப்படி இறக்கங்களுக்கு, அப்போ கிருபை வேற, இறக்கம் வேற, அது பின்னாடி நான் சொல்கிறேன். அப்படி கிருபை அப்படி இறக்கங்களுக்கு முடிவில்லை. கிருபையை தான் நம்ம தியானிக்கிறோம். அவைகள் கிருபை காலைதோர் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் காலையில் கர்த்தரை தேடுங்க. காலைதோறும் அப்படி கிருபை என்னது, புதியது. இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து காலையில் கர்த்தரை நீங்கள் தேடிடுங்க. அப்படி காலையில் யார் விசுவாசி, எந்த ஊழியக்காரர் தேடுறாங்களோ அந்தந்த நாளுக்கு கிருபை கொடுப்பார். இன்னைக்கு இருக்கிற கிருபை வச்சு நாளைக்கு ஓட்ட முடியாது. சொல்லுங்கள், இன்னைக்கு இருக்கிற கிருபையை வச்சு நாளைக்கு ஓட்ட முடியாது. அந்தந்த நாளுக்கு கிருபை கிடைக்கணும். இன்னைக்கு கிருபை பெற்றீங்களா? அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேடுங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு சூரியன் உதிச்சிட்டா உங்கள் மனசு பக்குங்கணும். ஐயோ, இந்த உலகப்புறம் அவர் படைத்த சூரியன் உதிச்சிருச்சே, அதுக்கு முன்னாடியே ஒருவேளை 4 மணிக்கு இல்லாட்டினாலும் 5 மணிக்கு இல்லாட்டினாலும் ஒரு 5:30க்காவது எழுந்திரிச்சு காலையில் தேடணுமே, இன்னைக்கு தேடலையே. அப்புறம் ஜெபத்தை நிச்சயம் கேட்பார். எழுதி வச்சுக்கோங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் காலையில் தேட சொன்னார் ஆண்டவர், என் முகத்தை தேடுங்கள்னு சொல்கிறார். அப்போ தாவீது கிருபை பெற்றதுக்கு காரணம், தாவீதை நான் வரேன் இப்போ கம்பேர் பண்ணுறேன் இந்த வசனத்துக்கு. ஒவ்வொரு நாள் காலையிலேயே அதிகாலமே எழுந்து சத்தமிட்டேன், அதிகாலமே உண்மை தேடுகிறேன், குறித்த சாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும்னு சொல்லி நீங்கள் காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணி பாடி துதிச்சு ஆராதிச்சு பாவரிக்கை செஞ்சு நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி துதிச்சு நீங்கள் பைபிளை படிங்க. அப்படியே துதிச்சு படிக்கும்போது உங்கள் பைபிள் தியானம் மிக இனிமையாக இருக்கும். ஒரு இல்லையா சொல்லாமா? 1-2 வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி தியானம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. 1 மணி நேரம் என்ன, 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரம் நீங்களாகவே டைமை பார்த்து வேலைக்கு போகணுன்னு சமைக்கணும்னு நீங்களாகவே ஜெபத்தை சுருக்கனாவில் தவிர உங்கள் ஜெப நேரம் காலை நேரம் இன்ப ஜெப நேரம் அது தியானமே. அப்படி சொல்ல அந்த அம்மா பாடுற மாதிரி அங்கே கிருபை ஆண்டவர் கொடுக்குறார். எதுக்காக காலையில் ஆண்டவர்? அப்போ மதியானமும் ஜெபிக்கலாம், தப்பல்ல. மதியானமும் பைபிள் படிக்கலாம், சாயந்தரமும் பைபிள் படிக்கலாம், இரவும் ஜெபிக்கலாம். எல்லாத்தையும் கேட்பார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதில் எல்லாம் பெஸ்ட்டு காலை நேரம். 2வது, அதே பழைய ஏற்பாட்டில் ஒரு சங்கீதத்தை ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் புதிய ஏற்பாட்டுக்கு போகிறேன். இப்போ எடுங்க சங்கீதம் 32:10. பிரதரில் ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 32:10. கணீர், இங்கே துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ என்ன சொல்லுக்குள்ளும் கிருபை. அப்போ 2வது இந்த வசனத்தின் பிரகாரம் இது தாவீது சங்கீதம் 32. அவர் பாடின பாடல் பிரகாரமாகவே தாவீது சின்ன வயசுல இருந்த கர்த்தரை தான் நம்பினார். நீர நம்பிக்கை.
நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே. யார் கர்த்தரை நம்புகிறாங்களோ அவங்கள கிருபை என்ன செய்யும்? சூழ்ந்து கொள்ளும். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, எடுக்க வேண்டாம், கவனிங்க. இங்கே என்ன பாருங்கள். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு ஏமாத்திரம். இந்த நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீங்க பிரதர், அம்மா நம்பாதீங்க. பிரபுக்களை ரட்சிக்க திராணி இல்லாதவர்கள் நீங்கள் என்ன செய்யாதீங்க? நம்பாதீங்க. அவனுடைய முதல் நம்பிக்கை கர்த்தரை தான் நம்பணும். தாவீது எல்லா சூழ்நிலையிலும் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் அவர் கர்த்தரை நம்பினார். கர்த்தரை நம்பினார் எல்லா சூழ்நிலையிலும். அமெரிக்கா ஐக்கிய நாடு இவ்வளோ செழிப்புக்கு காரணம் அவங்க டாலரில் வி ட்ரஸ்ட் இன் காட்னு போட்டிருப்பாங்க. வி ட்ரஸ்ட் இன் காட், நீரே எங்களுடைய நம்பிக்கை. அப்போ அன்பு தேவ பிள்ளைகள், யார் கர்த்தரை முழுமையாக 100% நம்புகிறாங்களோ இதுதான் கிருபையை பெற்றுக்கொள்ள ரெண்டாவது வழி. அவங்கள தான் கிருபை என்ன செய்யும்? சூழ்ந்து கொள்ளும். மூணாவது, புதிய ஏற்பாட்டில் யாக்கோப்பு 4:6 வாசிக்காத ஒருத்தர் வாசிங்க. யாக்கோப்பு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் நல்ல கவனிங்களா, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இப்போ மூணாவது கிருபையை பெற்றுக்கொள்ள என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையும் நீங்கள் தாழ்த்துங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் தாழ்த்துங்க. எத்தனை மாடி வீடு கட்டினாலும் தாழ்த்துங்க. எத்தனை நீங்கள் படிப்பு படிச்சிருந்தாலும் தாழ்த்துங்க. எத்தனை டேலண்ட் திறமைகள் இருந்தாலும் நீங்கள் தாழ்த்துங்க. தாவீது எல்லா சூழ்நிலையிலும் அந்த தாழ்மை சுபாவம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது, தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த இது இருக்கக்கூடாது. ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். அப்போ தாவீது தான் இன்றைக்கி தியானம். அப்போ தாவீது கிருபையை பெற்றுக்கொள்ள அவர் காலையில் தேடினார். ரெண்டாவது, கர்த்தரையே நம்பினார் 100%. மூன்றாவது, எல்லா சூழ்நிலையும் தன்னை என்ன செஞ்சார்? தாழ்த்தினார். தாழ்மை. உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு வரும்போது, புது வண்டியில் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ வஸ்திரத்தை கலட்டிட்டு மற்ற வஸ்திரத்தை அவர் போட்டு சணல் உயர்ப்பை தரித்து கொண்டு முழு பலத்தோட ஒரு ராஜா ப்ரெஸ்டேஜ் பார்ப்பாங்க. உலக ஆடியன்ஸ் ஆடலாம், டான்ஸ் போடலாம், மற்ற காரியம் செய்யலாம். ஆனால் தாவீது ராஜா அந்த தேவ சமூகத்திற்கு முன்பாக அந்த பிரசன்னத்தில் நடனம் ஆடி முழு பலத்தோடு என்ன செஞ்சார்? ஆராதித்தார். மனைவி, பல மனைவிகள் இருந்தாலும் ஒரு மனைவி மீகா அந்த பலகணிலிருந்து பார்த்து, ஏயா இப்படி கேவலம் ராஜவஸ்திரத்தை நீ கலட்டிட்டு மற்ற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்படி கேவலம் தெருவில் போய் நீ நடனம் பண்ணுறேன். அப்போ தாவீது சொல்கிறாரு, நாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், கர்த்தரை என்ன மாற்றிருக்கிறாரு? அரசனாக மாற்றினார். இப்படியும் ஆடுவேன், இன்னும் இதுக்கு அதிகமாக என்ன செய்வேன்? நான் நீசனும் அற்பமாக இருப்பேன், இன்னும் ஆடுவேன்னு சொல்லி தன்னை என்ன செஞ்சார்? தாழ்த்தினார். இப்படி நிறையா சம்பவம், அப்படி தாழ்மை சம்பவத்தை பைபிள் முழுது சொல்லலாம். அப்போ அதிகமாக தாழ்த்தினார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் தாழ்த்துங்க. அது இயேசுவனுடைய சுபாவம். மரண பரியந்த தாழ்த்தினார். அப்போ தாழ்த்த உயர்த்துவார். நீங்கள் விருத்தி அடைய, செழிப்படைய, வளர நீங்கள் தாழ்த்த கர்த்தர் அதே ஏற்ற நேரத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கி இருக்கும்போது, தாழ்மையாக இருக்கும்போது அந்த கரமே உங்களை உயர்த்தும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவுடைய கரத்தினாலே ஆகும். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கரத்தினாலே ஆகும். அந்த கரத்தில் நீங்கள் அடங்கி இருக்கும்போது, தாழ்த்தும் போது அந்த கரமே உயர்த்தும். அப்போ ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த தாவீதை அரசனாய் அவருடைய கரமே உயர்த்துவதற்கு காரணம், தாவீதிட்டு இருந்த நல்ல சுபாவம், அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள தாழ்மை இருந்தது. கடைசியாக நாலாவது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர். கிருபையை பெற்றுக்கொள்ள இந்த 4ம், அநேக காரியங்கள் இருந்தாலும் இந்த 4ம் ரொம்ப முக்கியம். 2 கொரிந்தியர் 4:15. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக அதன் மூலம் வருகிற காரியங்கள் அதான்.
இங்கே 15 பாருங்க, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அப்போ நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண, ஆராதிக்க ஆராதிக்க தேவ கிருபை உங்கள் மேலே என்ன செய்யும்? பெருகும். தாவீது அதிகமாக துதிச்சார், அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணார், அதிகமாக ஆராதித்தார். 150 சங்கீதத்தில் அதிகமான சங்கீதம், அதிகமாக 70க்கு மேலே ஏறக்குறைய தாவீதுனுடைய சங்கீதம் தான் 150 சங்கீதத்தில். அப்புறம் தான் மற்ற ஆசா சங்கீதம், மற்ற சங்கீதம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். கோராக சங்கீதம், ஆசா சங்கீதம், ஒரு சில 1-2 இப்படிலாம் இருக்குது. சில பெயர் அறியப்படாத சங்கீதங்கள்லாம் அதில் இருக்கிறது. ஆனால் ஏறக்குறைய 70, 71, 72, அந்த 70க்கு மேலே ஏறக்குறைய தாவீது தான். சில இடத்துல தாவீதுன்னு பேர் போட்டிருக்காது, அதனால தான் 70, 71, 72ங்கிறேன். ஏறக்குறைய அவ்வளோ சங்கீதங்களை இன்பமாக பாடினார். அந்த ஸ்தோத்திரம், நன்றி, தேங்க்ஸ் கிவிங், அந்த நன்றியுள்ள இருதயம், எல்லாம் துதிக்கிறது, எல்லா சூழ்நிலையிலும் ஆராதிக்கிறது, பணிந்து கொள்வது, முழங்கால் படியிடுவது, இசை வாசித்து துதிப்பது, இதெல்லாம் கிருபை பெறதுக்கு வழிங்க. அப்போ மகிமை இறங்கும். மகிமைன்னு பிரதர் சொன்னாருங்கள்ல. அப்போ இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்த. எங்கே துதி இருக்கிறதோ அங்கே தேவ மகிமை என்ன செய்யும்? இறங்கும். அதான் ஒரு தலைப்பு ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. அப்போ இந்த 4 காரியத்தில் மூலம்தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கிருபை. முதல்ல காலையில் தேடும்போது, 2வது கர்த்தரை நம்பும்போது, 3வது தாழ்மை இருக்கும்போது, 5வது ஸ்தோத்திரம், அந்த நன்றியுள்ள இருதயம், பாடல், துதி, ஆராதனை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அப்படி துதிக்கிறவங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை என்னாலும் இருக்கும். இதை சொல்லிட்டேன். கிருபை என்றால் என்ன? கிருபையை எப்படி பெற்றுக்கொள்வது? 2 நம்ம தியானிச்சிட்டோம். இப்போ தாவீதுக்கு கொடுத்த கிருபை, தாவீதை தான் நம்ம தியானம் தொடர் செய்து. இப்போ தாவீதுக்கு கொடுத்த கிருபை, ஒருத்தர் ஏசாயா 55:3, ஒருத்தர் அப்போஸ்தலர் 13:34, ஒருத்தர் தாவீதுக்கு அருளின நிச்சயமான, அப்படி நல்லா தெளிவாக வாசிக்கணும், கிருபைகளை உங்களுக்கு நித்திய ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அங்கே வர்ற வார்த்தை தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைன்னு வருது. நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 13:34. பார்த்தீங்களா? அதே வார்த்தை வருது. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும், கிரேஸ் ஐபிஎஸ் சபையாரே, உங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பட்டினார். அப்ப தாவீதுக்கு மாத்திரமல்ல, தாவீதுக்கு கொடுத்த கிருபைகளை உங்களுக்கும் எனக்கும் தருவேன், கட்டளையிடுவேன் சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? திருவுளம் பற்றியிருக்கிறார். அப்ப தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை என்ன? அதை நம்ம தியானிக்கணும். 3வது இந்த குறிப்பில் அதுலேயும் ஆசீர்வாதமும் இருக்கு. அந்த கிருபையின் மூலமும் ஆசீர்வாதமும் இருக்கும். நிறைய கிருபையை கொடுத்தாரு. அதேமாரி 4 காரியத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி கிருபையை பெற்றுக்கொள்ள 4 காரியமோ, அதே போல் தாவீது கொடுத்த 4 கிருபையும் 4 ஆசீர்வாதமும் அதிலே வந்துடுது. கேட்டுங்களா? இப்போ சங்கீதம் 86:13, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. போதும் சிஸ்டர். ஆமாம், அதில் மற்ற காரியங்கள் இருந்தாலும், அங்காரிகள் அதெல்லாம் இருந்தாலும், நம்ம கிருபை 13 தான். 86 தாவீது சொல்கிறாரு, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. இப்போ நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், தாவீதுக்கு மாத்திரம் இல்லை, ஆண்டவரே நீங்கள் எனக்கு பாராட்டின, என் குடும்பத்துக்கு, திருச்சபைக்கு, மக்களுக்கு பாராட்டின கிருபை பெரியது. என்ன தெரியுமா பெரியது? அதிலே ஆசீர்வாதமாக வந்துடுது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீரே, அதாங்க கிருபை. கரங்களை தட்டுங்க. ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி உங்கள் ஆத்துமா, என் ஆத்துமா நரகத்தை நோக்கி போய் கொண்டிருந்தது. போகல, நரகத்தை நோக்கி போய் கொண்டிருந்தது. அப்போ நரகத்தை நோக்கி போய் கொண்டது ஆத்துமாவை திருப்பி இப்போ என்ன பரலோகம் போல, பரலோகத்துக்கு நேராக நம்ம ஆத்துமா போவதற்கு ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிறாரே, அதுதான் கிருபை. கிருபை கிருபை. இப்போ புரியும்படியே நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டில்,
புதிய ஏற்பாட்டில் கிருபை பிரமாணம். நியாயப்பிரமாணத்திற்கும் கிருபை பிரமாணத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். நியாயப்பிரமாணம் ஏறக்குறைய 613 கட்டளைகள். ஏறக்குறைய 613 கட்டளைகள் வேத பண்டிதர்கள் எழுதி வச்சுருக்காங்க. பைபிள் 613 வராது, ஏறக்குறைய 613. நிறைய கட்டளை இருந்தாலும் 613 கட்டளைகள். அது முக்கியமான அதிலே அடக்கிட்டாங்க. தம்பி வந்து முன்னாடி உட்காருப்பா. இதில் கவனிங்க, அதை 3 பிரிக்கலாம். நியாயப்பிரமாணத்தை மாரல் லா, சிவில் லா. முதல் லா என்ன லா? மாரலான ஒழுக்க ரீதியான கட்டளைகள், ஒழுக்கம். ரெண்டாவது சிவில்லான சமூக ரீதியான கட்டளைகள். மூன்றாவது செர்மோனியல் லா, வழிபாட்டு ரீதியான கட்டளைகள். 3 கட்டளை நியாயப்பிரமாணத்தை பிரிக்கலாம். மாரல் லா, சிவில் லா, அந்த செர்மோனியல் லா. தமிழில் ஒழுக்க ரீதியான கட்டளை மாரல்லா, சிவிலான சமூக ரீதியான கட்டளை, செர்மோனியலான வழிபாட்டு. இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். ஒழுக்கன்னா அந்த நியாயப்பிரமாணத்தில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்காதீங்கம்மா, கவனிங்க. களவு செய்யாதிருப்பா, தலைப்பை மட்டும் எழுதிட்டு கவனிக்கணும். அதான் குறிப்பிடுக்கிற நல்ல பழக்கம். நானும் அப்படி தான் குறிப்பிடுறது. யார் மெசேஜ் கொடுத்தாலும் அப்படி டக்குன்னு கவனிப்பேன். எழுதிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ தான் எழுதுறது, கவனிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ மாரல்லாங்கிறது விபச்சாரம் செய்ய, களவு, பொய் சாட்சி, இதெல்லாம் ஒழுக்கம். சிவில்லாங்கிறது ராஜாவுக்கு கீழ்ப்படுகிறது. சமுதாயத்தில் தராசு சுத்தமாக இருக்கணும், வரி கட்டணும். உதாரணத்துக்கு தான் அதெல்லாம் சொல்கிறேன், நிறையா இருக்குது, 1-2 தான் உதாரணம் சொல்கிறேன். இதெல்லாம் சிவில்லாம். இந்த செர்மோனியல்லாம் வழிபாட்டு ரீதியான கட்டளைங்கிறது பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் பண்ணுவது, பலி செலுத்துவது, ஆடு மாடு புறா பலி செலுத்துவது, பண்டிகை, பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, இப்படி பண்டிகை நிறைய 7 பண்டிகை, முக்கியமான பண்டிகை கொண்டாடுவது, ஓய்வு நாளை ஆசரிப்பது. இதெல்லாம் வழிபாட்டு ரீதியான கட்டளைகள். நல்லா கவனிங்க. இந்த கிருபையின் உபதேசம் எங்கே தப்பு ஆணுச்சுன்னா, ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். நான் இப்போ சொல்கிறதுனால நீங்கள் எச்சரிக்கை அடைஞ்சிக்கங்க. இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தை எல்லாம் ஒழித்து விட்டார், இனி நியாயப்பிரமாணமே இல்லை, இனி கிருபையின் பிரமாணம் தான் என்று போதிக்கிறாங்க. இப்படி தான் இந்த டீச்சிங் வந்தது. ஹைப்பர் கிரேஸ், இந்த கிரேஸ், இந்த டீச்சிங் உபதேசம், கிருபையின் உபதேசம் இப்படி தான் வந்தது. எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாரு, இந்த 3மே இல்லைங்கிறாங்க. உண்மையாக 2 தான் ஒழிஞ்சிருக்கு, 1 கர்த்தர் மாற்றிருக்கிறார். 2 கடைப்பிடிக்கணும். உதாரணத்தை சொல்கிறேன். மாறல்லாம் விபச்சாரம் செய்யாதுப்பான்னு பழைய ஏற்பாட்டில் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்குது? விபச்சாரம் செய்யக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் வேசித்தனம் பண்ணக்கூடாதுன்னு நியாயப்படுறதுக்கு புதிய ஏற்பாட்டில் நான் இன்னும் பிரமாணத்தின் மேலே பிரமாணத்தை தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இப்போ பழைய ஏற்பாட்டில் இச்சையோடு பார்த்தா விபச்சாரம் செஞ்சு, பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செஞ்சால் தான் விபச்சார பாவம். புதிய ஏற்பாட்டில் இச்சையோடு செஞ்சாவே, இச்சையோட பார்த்தாலே பாவம். அப்போ ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தோடு இன்னும் கூட தான் வச்சுருக்காரு. புதிய ஏற்பாட்டில் பிரமாணத்தின் மேல் பிரமாணம், கட்டளையின் மேல் கட்டளை. அப்போ இது ஒளியில் இப்போ ராஜாவுக்கு கீழ்ப்படியது பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டிலையும் கீழ்ப்படியணும். அங்கே தராசு சுத்தமாக இருக்கணும், நிறை கற்கள், புதிய ஏற்பாட்டில் அப்படி இருக்கணும். வரி கட்டணும், புதிய ஏற்பாட்டில் வரி கட்டணும். அப்போ இது உண்டு. எது புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னா விருத்த சேதனம் இல்லை. ஒரு இல்லையா சொல்லாங்களா? விருத்த சேதனம் இல்லை. இப்போ ஆடு மாடு பலி செலுத்துறது இல்லை. இப்போ விருத்த சேதனுக்கு பதிலாக செவியில் என்ன இருக்கணும்? விருத்த சேதனம் பண்ணும், இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணும். இதுதான் ஆவிக்குரிய விருத்த சேதனம். நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற இயேசு வந்தாருன்னு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ பலி அன்னைக்கு குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, போஜன பலி. இப்போ ஒரே பலி, இயேசு ஒரே தரனால இந்த 5 பலியும் செலுத்த தேவையில்லை. ஆனால் அதுக்கு பதிலாக பாவத்தை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். அதனால் இல்லைன்னு சொல்லிவிட்டு எப்படினாலும் நடப்பேன்னு சொல்லக்கூடாது. இதுதான் இந்த கிருபையின் உபதேசத்தில் தப்பாக இன்றைக்கி நாட்டில் உலகத்தெல்லாம் போதிக்கிறாங்க. பண்டிகைகள், பஸ்கா. இன்றைக்கி நமக்கு பஸ்கா என்னது? புதிய ஏற்பாட்டில் திருவிருந்து. நாளைக்கு இது பஸ்கா பண்டிகை நமக்கு, புரியுதுங்களா? அப்படி ஒவ்வொரு பண்டிகைக்கும் அர்த்தம் இருக்காது. ஓய்வு நாள் அன்னைக்கு சனிக்கிழமை. இன்னைக்கு சனிக்கிழமை நமக்கு அதை கடைபிடிக்க தேவையில்ல. வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுந்த நாள். நான் சொன்னேன், போன வாரம் மட்டும் உயிர்த்தெழுந்த நாள் அல்ல, 52 ஞாயிறு உயிர்த்தெழுந்த நாள். கரங்களை தட்டுங்க, நல்லா உற்சாகமா. அப்போ 52 நாளும் பண்டிகைக்கு நீங்கள் வர்றீங்க, பண்டிகை கொண்டாட வரீங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பண்டிகை கொண்டாட வரீங்க. நான் சொல்லுவேன், உலக காலாண்டில் இந்துக்களுக்கு முஸ்லீமுக்கு வேணால் கொஞ்சம் கூட மாரி தெரியலாம், நம்ம கொஞ்சம் கம்மியான
விடுமுறை நாட்கள் பண்டிகை நாட்கள் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், அவங்கள விட நமக்கு தான் பண்டிகை நாட்கள் அதிகம். நல்லா கரங்களை தட்டுங்க. வருகிற வாரம் வீட்டு கூட்ட ஒரு பண்டிகை போல் நமக்கு. உபவாச ஜபம், இது ஒரு உபவாச ஜபம். இது என்னது? பண்டிகை. இத்தர ஒரு பக்கம் இருந்தாலும் இது உபவாசம் பண்டிகைலாம் வச்சிருக்காரு. வசனம் நல்ல ஆதாரம் இருக்குது, எடுக்க நேரம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு பண்டிகை. இப்படி தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் நமக்கு அதுதான் நமக்கு பண்டிகை, அதுதான் நமக்கு பண்டிகை. விசேஷமாக அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வந்து பலி செலுத்தாமல் நல்ல துதிச்சு ஆவிக்குரிய காரியத்தை நம்ம செய்யணும். சரி, இப்போ நான் அப்போ அந்த ஒழுக்க ரீதியான மாரல்லா சிவில்லா இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதில் இந்த வழிபாட்டு ரீதியான கட்டளைகளை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க தசம்பாகம் செலுத்துவது நியாயப்பிரமாணம். புதிய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை விட அதிகமாக செலுத்தணும்னு 2 கொரிந்தியர் இருக்குது. ஒரு இல்லையா சொல்லாமா? பழைய ஏற்பாட்டில் 10ல் 1 தான், புதிய ஏற்பாட்டில் 10ல் 2. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி 3, இன்னும் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி 4. கோல்கேட்டு பாருங்கள், அவர் 10ல் 9 செலுத்தினார். அந்த 1 பல கோடி இருந்தது. ஒரு இல்லையா சொல்லாமா? இதெல்லாம் முதிர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரதான் வரும். அதனால தான் இன்றைக்கி இருக்கிற பாஸ்டர்ஸ் போதிக்கிறது, நீ 1ஐயாவது செலுத்து. அப்படி செலுத்தும் போது அவங்க என்ன போதிக்கிறாங்கன்னா, அது நியாயப்பிரமாணம். 10ல் 1 சொல்லி கொடுக்கக்கூடாது, அன்பில் கொடுக்கணும்னு. நான் சொல்கிறேன், அன்பில் கொடுத்தா 1 அல்ல 2, 3 ஏழை ஜனங்களுக்கு கொடுப்பது மாதம் மாதம் நமக்கு வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர இன்க்ரீஸ் ஆகும். இதுதான். அப்போ அதெல்லாம் நியாயபாபா தசமபாகத்தை ஒழிக்கல, அதை விட கூட இப்படி தான் தவறாக நீங்கள் தப்பாக போதிக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நான் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். இந்த கிருபையின் உபதேசக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லார் மேலும் ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார். உண்மை உண்மை உண்மை. கரங்களை தட்டுங்க. வசன ஆதாரம் இருக்கா பாஸ்டர்? நல்லவங்க மேலேயும் வெயில் அடிக்க பண்ணுறார், கெட்டவங்க மேலேயும் வெயில். நல்லவங்க மேலேயும் மழை பெய்யுது, கெட்டவங்க மேலேயும் மழை பெய்யுது. நல்லவங்க உழைச்சாலும் அந்த வருமானத்தை வச்சு வீடை கட்டுறாங்க, கெட்டவங்க உழைச்சாலும், நான் சொல்கிறது புரியுங்களா, அவங்க பிரயாசம் முயற்சிக்கிறதாக எல்லாரும் மேலும் ஆண்டவர், அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளே தவிர ஆண்டவர் கிருபையாக ஆஸ்வதிக்கிறார். அவன் மற்ற இயேசுவை ஏற்றுக்கொள்ளாட்டாலும் நல்லா படித்தா நல்ல மார்க் வாங்குவான். அப்போ கிருபையுள்ள தேவன். இது ஒன்று. ஆனால் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரும்போது நீங்கள் புரிஞ்சுக்கங்க, கிருபையாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பரிசுத்தவான் கிடையாது. மனுகுலம் அத்தனை பேர் பாவிகளாக தான் இருக்கிறாங்க. ஆமாவா இல்லைங்களா? இந்த வரிசையை நான் கேட்பேன், நீங்கள் கரெக்டாக சொல்லணும். எல்லாருமேலும் கிருபை உள்ளவர், எல்லாருக்கும் நன்மையை செய்கிறார். மனுஷனுக்கு தேவன சுவாசம். நான் இந்த கிறிஸ்தவர்களுக்கு மொத்தம் ஆக்சிஜன் அனுப்புகிறேன். இந்த கிறிஸ்தவத்தை கும்பிடாதவங்களுக்குலாம் ஆக்சிஜன் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சான்னு வச்சுக்க, கவனிக்கிறீங்களா? என்ன ஆகும்? அப்போ எல்லாருமேலும் கிருபை உள்ளவர் உண்மையாக இல்லைங்களா? பாரபட்சம் இல்லாத எல்லாருமேலும் கிருபை உள்ளவர். ஆனால் அதே நேரத்தில் எல்லா மனுகுலமும் பாவிகளாக இருக்கிறாங்க. 2வது, பாவிகளாக இருக்கிற மனுகுலத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. 3வது என்ன அறிவிக்கப்படுகிறது? சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது இயேசுவை சொந்த இரட்சகராக என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்ளுகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்போ எல்லாருமேலும் கிருபை உள்ளவர், நம்ம பாவியாக இருக்கிறோம், சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. எல்லாரும் ஏற்றுக்கொள்றதில்ல. எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களா? யார் விசுவாசிக்கிறாங்களோ அந்த சுவிசேஷத்தை, சுவிசேஷம்னா இயேசு பிறந்தது, மரித்தது, உயிர்த்தது. அதை விவரமாக சொல்லணும். நான் சுருக்கமாக பிறந்தது, மரித்தது, உயிர்த்ததுன்னு சொல்கிறேன். சொல்லும்போது விவரமாக சொல்லணும். சுவிசேஷம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இயேசு பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார் இப்படி போய் சொல்லக்கூடாது. சுவிசேஷங்கிறது விரிவானது, எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, அதை விசுவாசிக்கிற, அது அடுத்த ஸ்டெப்பு. அப்போ விசுவாசிக்கும் போது விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்குறார். போட்டு குழப்புற மாதிரி இருக்குல்ல? ஒரு வசனத்தை அப்புறம் பின்னாடி படித்தா புரியும், குழம்பிக்காதீங்க. அந்த கிருபையை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். 6 காரியத்தை சொல்லிட்டேன். எல்லாருமேலும் கிருபை. எல்லாரும் இப்போ எப்படி தான் இருக்காங்க? பாவியாக இருக்கிறாங்க. அப்புறம் சுவிசேஷம் அவங்களுக்கு என்ன செய்யுது? அறிவிக்கப்படுகிறது. அப்புறம் அதை சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறாங்க. விசுவாசம். அப்போ விசுவாசத்தினால் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஆசீர்வாதம், கிருபை கிடைக்குது. அந்த கிருபையினால் என்ன கிடைக்குது? ரட்சிப்பு. 6. பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவம் செய்கிறாங்க. எங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செஞ்ச கொலை, விபச்சாரம், பெரிய பெரிய பாவம் இல்லாமல் இருந்தாலும் இந்த 6 ஸ்டெப்பில் வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்ம எல்லாரும் அநேக விஷயங்களில் என்ன செய்கிறோம்? தவறுகிறோம். திடீர்னு கண்ணில் எச்சம் வந்துடுது. ஏன்னா செக் பண்ணி பாருங்கள்.
ஒரு நிமிஷத்தில் பெருமை வந்துடுது. பாவமா இல்லைங்களா? பேசுங்க. பாவம். உங்களை சொல்லலை, பிரசங்கம் பண்ணுறேன். சொல்லுங்க. உங்களை சொன்னால் தான் உங்களுக்கு கோபம் வருது. ரைட்டா? ஒரு நிமிஷத்தில் கோபம் அடைஞ்சிடறோம். வருதா இல்லையா? கோபம் பாவமா இல்லைங்களா? தம்பி கவனிப்பா. பைபிள் படிக்காமல் இருக்கிறோம். பைபிள் படிக்காமல் இருப்பது, ஜெபிக்காமல் இருப்பது, சுவிசேஷம் சொல்லாமல் இருப்பது, இப்படி ஒருத்தருக்கு நன்மை செய்ய அறிஞ்சு செய்யாமல் இருப்பது, நியாயப்பிரமாணத்தை கட்டளைகளை கற்பனைகளை மீறுவது பாவம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராமல் காது குத்து கல்யாணத்துக்கு போகிறது, சொல்லுங்க, எவ்வளோ பாவம் செய்கிறோம். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி. இப்படி பாவம் செய்கிற விசுவாசி பரலோகம் போக முடியுமா முடியாதா? போகலாங்கிறவங்க கையை உயர்த்துங்க. நீங்கள் வசனத்தோடு அப்போ எனக்கு பதில் கொடுக்கணும். போகலாங்கிறவங்க 2 பேர் 3 பேர். இப்படி பாவம் செய்கிறவங்க போக மாட்டாங்கன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க. 2க்கும் உயர்த்தலைன்னா அவங்களை எதில் போய் சேர்க்கறது? அப்படி ஒரு முறை ஒரு ஊழியக்காரரை கேட்கும்போது ஒருத்தர் சொன்னாராம், இந்த நியாயப்பிரமாண போதகர், இன்றைக்கி 2 வித போதகர் இருக்காங்க. நியாயப்பிரமாண போதகர், கிருபை. இதை கலந்து சமமாக போதிக்கிறவங்க தான் உண்மையான ஊழியக்காரர். ஒரு அலையிலையா சொல்லாமல். அதனால தான் நியாயப்பிரமாணத்தை நான் சொல்லிவிட்டேன். இப்போ கிருபைய பிரமாணத்தை சொல்கிறேன். கிருபையானத்தை ரட்சிக்கப்பட்டோம். இப்போ ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நான் உள்ளே இந்த இது போனோன்னா விளக்கம் கொடுத்தா உங்களுக்கு நல்லாயிருக்கும். எபேசியர் 2:8. இந்த 6 ஸ்டெப்பு 7 சொன்னோம் பார்த்தீங்களா? அது எபேசியர் 2:8 வருது. படிங்க. எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசம் வருதா? விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பு வருதா? ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய கிஃப்ட், ஈவு, அன்பளிப்பு. அடுத்த வசனம், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. போதும் சிஸ்டர். இதில் தான் இந்த ஹைப்பர் கிரேஸ், இந்த கிருபையின் உபதேசக்காரவங்க சொல்கிற தப்பு என்ன தவறாக உபதேசிக்கிறாங்கன்னா, நம்ம கிரியையினால் அல்ல, கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நிச்சயம் நம்ம பரலோகம் போகலாம். நம்ம ஏற்கனவே செஞ்ச பாவம், இப்போ செய்கிற பாவம், இனிமேல் செய்கிற பாவத்துக்காக இயேசு ஒரே தரம் சிலுவையில் அறையப்பட்டார். அதனால் நிச்சயம் நமக்கு பரலோகங்கிற துரு உபதேசத்தை உலகம் முழுவதும் விதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியல, தெரிஞ்சிருக்கலாம், தெரியாவிட்டால் வருமுன் காப்போங்கிற மாரி இந்த சத்தியத்தை ஆண்டவர் உங்களுக்கு விதைத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம எல்லாரும் மேலே கிருபை உள்ளவர். பாவியாக இருந்தோம், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, விசுவாசித்தோம். அந்த விசுவாசத்தினால கிருபை கிடைச்சது, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம். அப்போ திரும்ப பாவம் செய்கிறோம். அப்போ பாவம் செய்கிறோம்னா நல்லா கவனிங்க, அந்த முதல்ல அதை ரட்சிப்பை கை வைக்காது. அப்படின்னா இன்றைக்கி எல்லோரும் ரட்சிப்பை இழந்து எத்தனை தடவை கோவப்பட்டிருக்கோம், எத்தனை தடவை பெருமை வந்திருக்கு, எத்தனை தடவை பொறாமை வந்திருக்கு, எத்தனை பாவங்கள் நம்ம செய்கிறோம். சின்ன சின்ன காரியம் இருந்தாலும் பாவம் தானே. நம்ம ரட்சிப்புங்கிறது ஒரு வாடாத கிரீடம், கிருபையும் மாறாது. அங்கே என்ன பாதிக்கப்படும்னா விசுவாசம். ஒரு மனுஷன் விசுவாசி தொடர்ந்து பாவத்தில் உழண்டு கொண்டிருந்தால், பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா, ஒரு காரியத்தில் தவறிட்டோம்னா உடனே மன்னிப்பு கேட்டுடணும். ஒரு இச்சை வந்துருச்சா, ஆண்டவரே என் கண்ணில் இச்சை வந்துச்சு மன்னியும். பெருமை வந்துருச்சா, ஆண்டவரே நான் பெருமை, உடனே மன்னிப்பு கேட்டுடணும். சாயந்தரம் குடும்ப ஜெபம் வரைக்கும் காத்திருக்கக்கூடாது. அந்த செகண்டில் எப்படி வந்ததோ அந்த செகண்டே நம்ம மன்னிப்பு கேட்டுடணும். கோவப்பட்டோமா உடனே மனசாட்சியில் ஆவியானவர் பேசுவார், ஆண்டவரே நான் கோவப்பட்டேன், உடனே நார்மலுக்கு வந்துடணும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுறோம் மாம்சத்தில் இருப்பதனால. அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த பாவம் ரட்சிப்பை நீங்கள் இழந்து போயிட மாட்டீங்க. அப்படியே சுத்தமாக அவ்வளோதான் அப்படி விட்டுற மாட்டார். கிருபை அவ்வளோதான், இன்னும் கிருபையை உனக்கு கொடுக்க மாட்டேன், ஒரு தரம் ரட்சித்தேன், இன்னமும் மேலே கிருபை இருக்கான்னு சொல்ல மாட்டார். ஆனால் அந்த பாவம் கை வைக்கிற இடம் எது தெரியுமா? விசுவாசம். அதனால தான் பவுல் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், கடைசி நாள் விசுவாசத்தை காண்பாரோ. அப்போ விசுவாசம் கப்பல் சேதம் அடையும் போது, ஓட்ட தண்ணி நுழையும் போது, அது பாவத்திலே உழண்டுக்கிட்டு இருக்கும்போது, அந்த பாவத்தை சரி செய்யாமல் இருக்கும்போது தொடர்ந்து அப்படியே ஆவியானவர் அப்படியே போயிடுவார். மனசாட்சி அப்படியே கெட்டு போயிடும், ஒரு உணர்வு இல்லாமல் போயிடும், அப்படியே பேக் சைட் பின்மாற்றம் போயிடும். இப்படி போனால் எப்படிங்க பரலோகம் போக முடியும்? அப்போ கிருபையின் உபதேசக்காரர் சொல்கிறது என்னது? தப்பு, துருபதேசம். ஆனால் நியாயப்பிரமாண காரங்களும் அவங்களும் நீ பாவம் செஞ்சா பரலோகம் போகவே முடியாது அப்படிங்கிறது அந்த இடத்துல அவங்க சொல்கிறது கொஞ்சம் தவறு தான். ஆனால் உண்மை என்னன்னா, ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்தும் போது, வசனத்தை படிக்கும்போது உணரும்போது கண்ணீரோட, ஆண்டவரே நான் தவறிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க, ரத்தத்தால் கழுவுங்க, இனி கோபப்பட மாட்டேன்,
இனி இச்சையாக பார்க்க மாட்டேன், இனி பொறாமப்பட மாட்டேன் ஆண்டவரே, இனி சண்டை போட. நம்ம எல்லோரும் தவறுறோம். நான் தவறுனது உங்களுக்கு தான் தெரியும். நீ செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சு. ஏன்னா தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து, அது ஒரு பகுதி தான். அப்போ விட்டு விடும்போது தான் இறக்கத்தை என்ன செய்வோம், பெறுவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமுடைய. இப்போ தாவீதை தான் தியானிக்கிறோம். உபச்சாரம் பாவம் பண்ணினார், கிருபை போயிடுச்சா? அதுக்காக கிருபை போலங்கிறதுக்காக உபச்சார பாவம் பண்ணலாமா? இப்படி தான் மாறி மாறி தப்பாக பண்ணுறாங்க. கிருபை என்பது பாவத்தை மேற்கொள்ள ஆண்டவர் கொடுப்பது. அந்த கிருபையை அசட்ட பண்ணக்கூடாது, அந்த கிருபையை போக்கடிக்க கூடாது, அந்த கிருபையை வீணாக்க கூடாது. இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. அந்த கிருபையை இழந்து விடக்கூடாது. தாவீது தவறுனது உண்மைதான். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து உணர்த்தின போது கண்ணீரோட பாவத்தை அறிக்கை செஞ்சு 51ஆம் சங்கீதத்தை பாடினாரே, உம்முடைய இரட்சத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். அந்த சந்தோஷம் போயிடும். நீங்க பாவம் செய்யும் போது என்னன்னா ஆண்டவரோடு உள்ள தொடர்பு அறுபட்டு போயிடும், ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். திரும்ப நீங்கள் உணர்வடையும் போது ஆண்டவர் முகத்தை பார்க்கலாம். ஏன்னா பாவம் தான் தேவனுக்கு நமக்கு நடுவாக என்ன செய்கிறது, பிரிவினை உண்டாக்குறது. அப்போ ஆவியானவர் பாவத்தை உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார். பிசாசு பாவத்தை குற்றப்படுத்துவான். நீ பாவம் பண்ணிட்ட, நீ பிரசங்கம் பண்ணுற, நீ பைபிள் படிக்கிற, நீ தசமாக கொடுக்குற, நீ சபைக்கு வர, நீ எல்லாம் செய்கிற, உன்ட்ட இந்த குணருக்குன்னு சொல்லி உங்களை என்ன செய்வான்? அவன் என்ன செய்வான்? குற்றப்படுத்துவான். ஆனால் ஆவியானவர் குற்றப்படுத்த மாட்டார். ஜென்டிலாக பாவத்தை அக்கிரமத்தை கண்டித்து என்ன செய்வார்? ஜென்டிலாக அப்படி உணர்த்துவார். அதனால தான் தாவீது எனக்கு உணர்வை தாரு பிரதர், நீங்கள் சொத்து சுகம் அதெல்லாம் கேளுங்க, தருவார். அதோடு கூட மறக்காமல் விசுவாசிகள் எல்லாரும் கேட்க வேண்டியது, எங்கள் எல்லாருக்கும் என்ன தேவை? உணர்வை தாங்க ஆண்டவரேன்னு. உங்கள் தனி ஜெபத்தில் அந்த பாயிண்ட்டை மறக்காதீங்க. எதை மறந்தாலும் உணர்வை தாங்க ஆண்டவரே. உணர்வு இருந்தால் போதும். அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீது நாத்தான் உணர்த்தின போது அப்புறம் உணர்வு அடைஞ்சு ஆண்டவரும் மன்னிச்சிட்டார். அப்போ நீங்கள் அந்த பாவம் தொடர்ந்து செய்யும்போது விசுவாசத்தில் கையை வச்சு அப்புறம் கிருபை ரட்சிப்பு ஒவ்வொன்றா சொல்லி தொடர்ந்து பின்மாற்றத்தில் கொண்டு போயிடும். உடனே மனம் திரும்பணும். அதுதான் அவருடைய காரியம். நீ எப்படினாலும் வாழ்ந்தால் பரலோகங்கிறது கிடையவே கிடையாது. ஒரே தரம் இயேசு ரத்த சிந்தினா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்களா? சொல்லுங்கள். 25 வருஷம் அந்த டோல்கேட்டில் ஊழியம் செய்கிறேன், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் ஊரில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? இந்தியாவில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? கிருபையை கொண்டு, விசுவாசத்தினால கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அது தேவனுடைய ஈவு. அதுக்கு நம்ம செலுத்தலை. அதனால் நம்ம செலுத்தலைங்கிறதுக்காக துணிகரமாக நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. ஒழுக்க ரீதியான கட்டளையை கடைப்பிடிக்கணும், சமூக ரீதியான கட்டளையை கடைப்பிடிக்கணும். அந்த வழிபாட்டு ரீதியான கட்டளை பழைய ஏற்பாட்டில் வேறு, புதிய ஏற்பாட்டில் வேறு, அதை கடைப்பிடிக்கணும். அப்படி இருக்கும்போது நிச்சயம் நம்மளை ஆண்டவர் வருகையில் என்ன செய்வார்? எடுத்துக்கொள்ளப்படுவார். அதனால தான் தாவீது அந்த 86:13 தான் அவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன். என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாள நரகத்துக்கு தப்புவித்தீரே, உம்முடைய கிருபை என்னது பெரியது ஆண்டவரே. உளையான சேற்றில் இருந்தோம், குழியில் இருந்தோம், நம்மளை தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் புதுப்பாட்டை நாவில் கொடுத்து நம்மளை துதிக்க வச்சாரு. சபையில் வச்சு நம்மளை அழகு பார்க்குறாரு, நம்மளை நீதிமானாக மாற்றினாரு, பரிசுத்தவானாய் மாற்றினாரு, பரிசுத்தவாட்டியாக மாற்றினாரு. கிருபை கிருபை கிருபை. ரெண்டாவது அந்த கிருபையை நமக்கும் கொடுக்குறார். ரெண்டாவது நேரத்தை கருதி வேகமாய் போகிறேன். சங்கீதம் 5:7 சீக்கிரம். சங்கீதம் 5:7 நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பய பக்தியுடன் பணிதோள். பிரதரில் ஒருத்தர் சங்கீதம் 52:8 சீக்கிரம். நானும் அங்கே நானும்னு வரும். நானும் கார் அல்ல, நானும் பர்சன். சங்கீதம் 52:8 பிரதர் ஒருத்தர். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல. 2 வசனமும் தாவீது வசனம் தான். சங்கீதம் 5:7 52 கவனிங்க. ரெண்டாவது குறிப்பு என்னன்னா, ஆலயத்திற்கு வருவதற்கு ஒரு கிருபை தேவை. இன்றைக்கி இந்த உபவாச ஜபத்திற்கு நீங்கள் வந்தீங்கன்னா அது கிருபை. 84 வயதுள்ள அண்ணாள் சர்ச்சுக்கு போகிறதுக்கு கிருபை.
எந்த வயசுலையும் சர்ச்சுக்கு வர்றதுக்கு கிருபை தேவை. அன்றைக்கி சர்ச்சில் ஆசரிப்பு கூடாரம் தான் சர்ச்சு மாதிரி. யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பெரியாதிருந்தான். ஆலயத்தின் மேலே யாருக்கு வாஞ்ச இருக்கோ அவங்க தான் உபவாசத்துக்கு வர முடியும், அவங்க தான் ஞாயிற்றுக்கிழமை வர முடியும், அவங்க தான் வீட்டு கூட்டத்துக்கு வர முடியும். அது தேவ சமூகம். வீட்டு கூட்டம் தேவ சமூகம், அதிகாலை ஜெபம் அது தேவ சமூகம், உபவாச ஜெபம் இது தேவ சமூகம், ஆலயம் மறந்தாலும் இது தேவ சமூகம், வாசம் பண்ணுகிற இடம். அப்போ நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரம், அது ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு பச்சையான ஒரு ஒலிவ மரம் போல் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமான உங்கள் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளாக என்ன குடும்பமாக கத்தரை நீங்கள் என்ன செய்யுங்க, ஆலயத்தில் வந்து கத்தரை என்ன செய்யுங்க, நீங்கள் பணிந்து கொள்ளுங்க. தாவீது கொஞ்ச நாள் போக முடியல. இந்த வீரப்பன் மகள் தேர்தலில் போட்டியிடுது. இந்த செய்தியை தியானிக்கும் போது அதுக்கு யாகம் வந்துச்சு. நாம் தமிழர் கட்சியில் வீரப்பன் மகள் போட்டியிடுறாங்க. அதை ஏன் பாஸ்டர் இப்போ சொல்கிறீங்க? இந்த வீரப்பனை போலீஸ் என்ன செஞ்சது, ஓட ஓட துரத்துற மாதிரி அங்கே இங்கே வேட்டையாடுறான். பதுங்கி போனார். கடைசியில் இப்போ அவர் இல்லை, அது போகட்டும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சவுல் அரசன் 3000 போர் வீரர்களோட மிலிட்ரியை கொண்டு ஒரு கவுதாரியை வேட்டையாடுறது போல் ஒரு வீரப்பனை பிடிக்க போகிற மாதிரி, ஒரு திருடனை பிடிக்கிற மாதிரி, சந்தன கடத்தல் வீரப்பன் பிடிக்கிற மாதிரி ஒரு தப்பும் பண்ணலை. ஓட ஓட என்ன செஞ்சார், துரத்துனதுனால தான் சர்ச்சுக்கே போக முடியல. ஆனால் அங்கிருந்து சர்ச்சை நினைக்கிறார், ஆண்டவரே முன்ன கூட்டத்தை துதியும் சத்தத்தோட நான் தேவாலயத்துக்கு போய் வருவேனே, இப்போ காட்டில் இருக்கிறேனே, இவைகளை நினைக்கும் போது என் உள்ள எனக்குள் உருகிறது. என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துற அவர் சமூகத்தை ரெச்சிமினத்தை இன்னும் அவரை நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து காட்டில் அவர் இருந்தாலும் காட்டில் இருந்து எருசலேம் தேவாலயத்தை நோக்கி அங்கே அதை நோக்கி அவர் என்ன செஞ்சார், ஜெபிக்க ஆரம்பித்தார். அன்பு தேவ பிள்ளைகளை, அதுக்கப்புறம் காட்டை விட்டு வரும்போது சர்ச்சுக்கு போய் கத்தரை நல்லா பணிச்சுக்கிட்டார். சாகிற வரைக்கும் ஆலயத்துக்கு சென்ற மனிதன், ஆலய அடுத்த காரியத்தில் முக்கியத்துவம் கொடுத்த மனிதன் தாவீது. அதனால தான் வர வர என்ன செஞ்சார், விருத்தி அடைந்தார். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அந்த கிருபையை நமக்கு தர்றார். ஆண்டவரே வாழ்நாள் இறுதி வரை சாகிற வரைக்கும் நான் ஆலயத்துக்கு வந்து சமூகத்துக்கு வரணும் ஆண்டவரே அப்படி நீங்கள் கேளுங்க. அந்த கிருபையை, தாவீது கொடுத்த கிருபையை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 94:18 வேகமா. சங்கீதம் 94:18. என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உன் கிருபை என்னை தாங்குகிறது. என் கால்னு சொல்றாரு தாவீது. என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே, அந்த சறுக்கிறத காலை எது தாங்குது, கிருபை. பிரதர் உங்கள் காலும் என் காலும் சறுக்குனது, நான் ரோட்டில் சறுக்குனது சொல்லலை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாக்கிங் நடக்கும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட்டத்தில் ஓடும்போது உங்கள் கால்கள் என் கால்கள் என்ன செஞ்சது, சறுக்குனது உண்மை. வேதத்துக்கு மிஞ்சின நீதிமானா நீங்களும் இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது. அப்போனா நம்ம அப்படி சொன்னால் நம்ம பொய்யன். எல்லாருடைய காலும் சறுக்குனது. விளக்கம் கொடுத்தா உங்களுக்கு புரியும். இந்த ஆசா என்ன நினைக்கிறாரு, நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு வரேன், தசம்பாகம் செலுத்துகிறேன், பாவத்தெல்லாம் அறிக்கை செய்கிறேன். அவன் காரில் போகிறான், நான் சைக்கிளில் போகிறேன், ஆட்டோ வச்சுருக்கான், அப்புறம் கார் வாங்குறான், அப்புறம் இந்த காரை விற்றுவிட்டு அடுத்த கார் வாங்குறான், ஒரு வீடு கட்டுறான், 4 வீடு. அதெல்லாம் பைபிளில் போடலை. அதான் அதனுடைய அர்த்தம். அவன் நல்லா இருக்கிறான், வாய் கொப்பளிக்கிற மாதிரி பேசுகிறான், ஒரு வியாதி வரல, எனக்கு பல வியாதி பிரச்சனை. அவன் நல்லா இருக்கான், குழுன்னு இருக்கிறான், கொளுத்த கன்று போல் போகிறாப்பார். அன்பு தேவப்பிள்ளைய, உங்கள் கால் என் கால் ஆவிக்குரிய வாழ்க்கை சறுக்குனது. பின் மாற்றத்துக்கு போகணும், அவிசுவாசம் வந்துச்சு. ஏன்டா அந்த பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், அவங்கவுங்க ஜெபத்துக்கு பதில் கிடையாது. விசுவாசிகள் வாழ்க்கையிலும் கூட அவங்கவுங்களுக்கு ஜெபம் பதில் கிடைக்கிது. நானும் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சில நேரம் சோர்வுகள் வருது பார்த்தீங்களா, அதான் சறுக்கல். சோர்வு, அந்த கவலை, அந்த பயம், அந்த பின்மாற்றம், அந்த காரியங்கள் தான் நம்ம பின்மாற்றம். அவன் நல்லா இருக்கான். அப்போ அதெல்லாம் சொல்லிவிட்டு ஆசா சொல்கிறாரு, ஆண்டவரே என் பலவீனத்தில் நான் சொல்லிட்டேன், அவங்க துன்மார்க்கருக்கு அவங்க கால் என்னது, அதெல்லாம் சற்றே சரிக்கிட்டு, என் கால் தடுக்கணுது உண்மை தான், ஆனால் சற்றே தப்பிட்டு, ஆனால் அவங்க காலெலாம் சரிக்கு இப்போ விழுந்துட்டாங்க. நானும் தேவனுடைய அவங்களுடைய சமூகத்தில் நான் இருப்பேன் ஆண்டவரை, பாடி மகிழ்வேன், இனி நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஆண்டவரை, கொஞ்சம் புலம்பிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி சங்கீதம் 73 வீட்டில் போய் படித்து பாருங்கள், அங்கே புலம்புகிறதை பார்க்குறோம். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்போம். போட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றத்தில் இப்படி கால் நம்ம சறுக்கும்போது ஆண்டவரே இப்படி கிருபை என்ன செய்யணும், தாவீதை போல பச்சைப்பால் விஷயத்தில் கால் சறுக்குனது.
அந்த படை என்ற விஷயத்தில் தாவீதுடைய கால் சறுக்குனுச்சு, எண்ணக்கூடாது, பெருமையாக எண்ணினார். இப்படி நமக்கு வர்ற சில காரியங்களை தான் நம்ம காலை பெருமை சறுக்க வைக்கும். ஆனால் திரும்ப அதை சறுக்காதபடி தாவீத காலை கத்தர் தாங்கினார். அதனால தான் எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழுந்துருன்னு சொல்கிறார். அப்புறமா எழுந்திருக்கணும். தன் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி இருக்க நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நான் நிற்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் விழாதபடி இருக்க எச்சரிக்கை இருக்கணும். பேதுரு சொன்னார், நின்னார், என்ன தெரியுமா, யார் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன்னு கரெக்டாக சொன்னார். சேவல் 2 தரம் கூறதுக்கு முன்னாடியே நீ 3 தரம். எப்படி விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க நம்ம ஆண்டவர். ஏன் தெரியுங்களா? சாத்தான உன்னை முரத்தில் புடைக்கிறது போல உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அந்த வேண்டிக் கொண்ட கிருபை தான் பின்வாங்கி போனாலும் மறுபடியும் ஒரு பார்வை தான் பார்த்தாரு. அந்த அன்பின் பார்வையில் மனம் கசந்து பேதுரு என்ன செஞ்சார்? அழுததுனால திரும்ப கிருபையை பேதுரு பெற்றுக்கொண்டார். இதான் விழுந்தாலும் மறுதளிச்சாலும் எழுந்திருக்கிற கிருபை. கடைசியாய் 66:20 வாசித்து எழுந்து ஜெபிக்க போகிறோம். தாவீது கொடுத்த கிருபை. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ 4 தலைப்பு கொடுக்கணும்னா தாவீதை விட்டு விலகாத கிருபை. அந்த கிருபையை உங்களுக்கு எனக்கு தர்றார். கரங்களை தட்டலாமா? சவுலை விட்டு கிருபை விலகினது, ஆனால் தாவீதை விட்டு கிருபை என்ன செய்யலை? விலகலை. ஏன் தெரியுமா? அந்த 4 காரியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார். காலையில் தேடிக்கிட்டே இருந்தார், கர்த்தரை நம்பிக்கிட்டே இருந்தார், தாழ்மையாக இருந்துக்கிட்டே இருந்தார், சோத்திரம் துதி ஆராதனை நன்றிட்டு. அதான் 4 கிருபை பெற சொன்னோம் பார்த்தீங்களா? அதை தொடர்ந்து தவறுனாலும் செஞ்சதுனால தான். ஆனால் 2 வருஷம் தான் சவுல் நல்லா இருந்தார். 38 வருஷம் இந்த சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. 10,000னா 10,000 10,000 சொன்ன உடனே அப்போ பொறாமல் பிடிச்சது இந்த கத்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி பிடிச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஆவி பெற்ற மனுஷன், தீர்க்க தரிசனம் உரைச்ச மனுஷன், ஜோசியக்காரங்களெல்லாம் துரத்தின மனுஷன், யுத்தம் செஞ்ச மனுஷன், ஆவியான் வேற இருதயத்தை சவுலுக்கு ஆண்டவர் கொடுத்தா. 2 வருஷம் தான் மனுஷன் இருந்தார். 38 வருஷம் பார்த்தீங்கன்னா தாவீதை துரத்துறதா அவருடைய வேலை. நீ எப்படி ராஜா வர்றன்னு நான் பார்க்குறேன். அதை பின்னாடி நாளைக்கு அடுத்த வாரம் என்ன கொஞ்சம் தியானிக்கலாம், வேறு தலைப்பில் இன்னும் தொடர் செய்தியாக தாவீதை குறித்து தியானிக்கலாம். நீங்கள் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் சங்கீதத்திலலாம் தாவீதை குறித்து நிறையா இருக்குது. நீங்கள் ரெகுலராக வாசிக்கிற ஒரு பகுதி இருந்தாலும் இந்த தியானம் தொடர்ந்து போகும். தொடர் செய்தியாக எப்படி வெற்றி 3 மாதம் ஜனவரியிலிருந்து போன ரிசரக்ஷன், மரணத்தில் வெற்றி, கடைசி செய்தி. தானியேல் வெற்றி ஆரம்பித்து ரெசரக்ஷன் டேல உயிர்த்தெழுந்த நாளில் மரணத்தின் மேல் வெற்றிங்கிற தலைப்பில் நம்ம கருத்தாக அதை நம்ம தியானித்தோம். அது 3 மாதம் ஆனது போல் இதுவும் பல தலைப்பில் தாவீதை குறித்து வரும். இப்போ 1ஆம் தேதி முகவரையாக கர்த்தர் அவனோடு இருந்தது. இப்போ கிருபை பெற்ற தாவீது. கிருபையில் நம்ம என்ன செய்யணும்? வளரணும், விருத்தி அடையணும். அப்போ கிருபை நம்ம மேலே இருக்குது. இந்த கிருபை இன்னும் வளரணுங்கிறதா இந்த செய்தி. அப்போ விலகாத கிருபை. அப்போ 4 கிருபையை சொன்னேன், அதை நமக்கு தராரு. நரகத்துக்கு, தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவிக்கும் கிருபை. நிச்சயம் நம்ம நரகம் போக மாட்டோம். நான் சொன்ன காரியத்தை, அந்த கிருபையின் உபதேசம் தப்பாக போகாதபடி உணர்ந்து உடனே தவறும்போது அறிக்கை செஞ்சு விட்டுட்டு உடனே காரியத்தை சரி செய்யுங்க. 2வது ஆலயத்துக்கு செல்லும் கிருபை. 3வது கால் சறுக்கும்போது தாங்கும் கிருபை. 4வது விலகாத கிருபை. ஒரு வசனம் ஞாபகம் வருது, இப்போ எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலையே விலகலாம். நீங்கள் மலை போல நம்பி இருக்கவங்களாம் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம். ஆனால் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். அப்போ விலகாத கிருபை தாவீதுக்கு மாத்திரமல்ல, அவன் மகன் சாலமோனுக்கும். அவன் தப்பு பண்ணதுனால தான் பின்னாடி கிருபை போச்சு. சந்ததி சந்தையாய் கிருபத்தை உங்களுக்கு, உங்கள் பிள்ளைக்கு, பேர பிள்ளைக்கு அதனுடைய வருகை தாமதிக்குமானால் உங்களை மாதிரி அவங்களும் பைபிள் படித்து இந்த கிருபையை பெற்றுக்கொண்டாங்கன்னா, அந்த பிறகு நடந்தாங்கன்னா கிருபை மேல் கிருபை, கிருபை மேல் கிருபை. விலகாத கிருபை, ஆலயத்துக்கு செல்கிற கிருபை, கால் சறுக்கும்போது கால் சறுக்குனாலும் தாங்குகிற கிருபை, நரகத்துக்கு போகாமல் அந்த ஆத்மாவை திருப்பி பரலோகத்துக்கு நேராக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற அந்த கிருபையை கத்த தருவார். இதுதான் தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. அப்போ 4 தலைப்பையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கிருபை என்றால் என்ன, கிருபையை எப்படி பெற்றுக்கொள்வது, தாவீது கலன கிருபை 4, தாவீது கலன ஆசீர்வாதமும் 4. அதிலே ஆசீர்வாதமும் வந்துருச்சு. அந்த ஒரே தலைப்பில் 2 வந்துருச்சு. எல்லோரும் எழுந்து நிற்கலாமா?
அந்த கரத்தை உயர்த்துவோம், ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த நல்ல பிதாவே, தாவீது விருத்தி அடைய தாவீதோடு நீர் இருந்தி 1ஆம் தேதி அதிகாலை தியானித்தோம். இந்த உபவாச ஜெபத்தை தாவீது விருத்தி அடைய 2வது காரணம் கிருபை. ஆடு மேய்ச்ச தாவீது அரசனாய் மாறினது கிருபை. நரகத்திலிருந்து தப்புவித்த கிருபை. கிருபை. ஆலயத்துக்கு செல்ல கிருபை. கால் சறுக்கிறது நினைக்கும் போதெல்லாம் கிருபை தாவீதை தாங்கினது போல எங்களையும் தாங்குகிறீர். தாவீதை விட்டு விலகாத கிருபை, எங்க சந்ததி விட்டு விலகாத கிருபை. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு கட்டளையிடுவேன் என்று திருவலம் பற்றினீர். இப்படிப்பட்ட கிருபை தாவீதுக்கும் மாத்திரம் அல்ல, எங்களுக்கும் அந்த கிருபை. தாவீதின் சந்ததியில் நீர் வந்தீர். தாவீதின் குமாரன் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் எப்படி சொன்னீரோ அதே போல தாவீதின் தேவன் என்று மாத்திரமல்ல, தாவீதின் குமாரன் என்று சொல்ல என் இயேசு வெட்கப்படவில்லை. அந்த கிருபை காலையில் ஒவ்வொரு நாளும் தேட, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தூக்கம் எழுந்து உச்சாமா காலையில் பெற்றுக்கொள்ள கிருபையை தாங்கப்பா. எந்த மனுஷனையும் நம்பாதபடி கத்தரை மாத்திரம் நம்புகிற கிருபையை தாங்கப்பா. பெருமை வராதபடி தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கொடு. என்ன உயர்ந்தாலும் பதவி பட்டம், எத்தனை லட்சம் பேங்கில் பணம் இருந்தாலும் ஆண்டவர் பெருமை உள்ளத்தில் இல்லத்தில் வாயின் வார்த்தையில் செயல்களை வந்துவிடக்கூடாதப்பா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். தனிப்பட்ட விதத்தில் ஸ்தோத்திரம் செலுத்தி கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லி தொடர்ந்து பாவம் செய்யாதபடி ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட நாங்கள் திரும்ப சின்ன சின்ன காரியம் தவறும்போது உடனே பாவரிக்கை செய்து விட்டு விடுகிற கிருபையை தாங்க. பாவத்திலே உலண்டு கொண்டிருக்க கூடாது. அது விசுவாசத்தை கெடுத்து, பிறகு ரட்சிப்பை கெடுத்து, சாட்சியை கெடுத்து, சபையை கெடுத்து பின்வாங்கி போக செய்கிறோம். பாவத்தை ஏனதொன்று பாவத்தோடு நாங்கள் விளையாடக்கூடாது. நியாயப்பிரமாணத்தை நீக்கிட்டான்னு சொல்லிட்டு கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லி துணிகரமாக பாவம் செய்யக்கூடாது. பேலன்ஸாக இருக்க உதவி செய்யுங்க. எங்களோடு பேசின நல் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அந்த கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும். தாவீது பழைய பரிசுத்தவான்கள்லாம் மரியாதைலாம் பெற்றது கிருபை. நாங்கள் கிருபை மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம். கிருபையின் மேல் கிருபையை புதிய ஏற்பாட்டில் உடன்படிக்கை நாங்கள் விசுவாசிகள் பெற்றிருக்கிறோம். அதற்காக நன்றி. அதே நேரத்தில் பெருமை வந்து விடக்கூடாது. கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று அதிலையும் தாழ்த்த கிருபை தார். கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்துகிற திவ்ய சுபாவம் இருக்கிற அளவுக்கு நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. கிருபையினால் வருகிற அத்தனை ஆசீர்வாதமும் பிள்ளைகளுக்கு வந்து பழிப்பதாக. ஏசு ஞானத்தில் வளர்த்தியில் தேவ கிருபையில் மனுஷர் தயவில் அதிகமாக விருத்தி அடைந்தது போல் இந்த விருத்தியின் மாதத்தில் விருத்தினா செய்தியை தியானிக்கிற பிள்ளைகள் மற்ற விஷயத்தில் வளருவது போல், விருத்தி ஏற்படுவது போல், இன்க்ரீஸ் ஏற்படுவது போல் கிருபையிலும் ஒரு விருத்தி ஏற்படட்டும். இந்த கிருபையை யாரும் நாங்கள் போக்கடிக்கக்கூடாது. இந்த கிருபையை நாங்கள் இழந்து போகக்கூடாது. கிருபையை அற்பமாக எண்ணக்கூடாது. கிருபையே 1000 பேர் இருந்தாலும் உமக்கு ஒரு பேர் கிருபை. அவரே கிருபை. கிருபையே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் மதிய லஞ்சு நாங்கள் சாப்பிட செல்ல இருக்கிறோம். இதற்காக ஜெபித்த கொடுத்த குடும்பங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும். நாங்கள் உண்டு போய் ரெஸ்ட் எடுத்து குடும்ப ஜெபம் செய்து அதிகாலம் ஜெபம் செய்து நாளைக்கு திருவிருந்தில் வந்து பயத்தோடு பக்தியோடு பசுத்தத்தோடு பங்கு பெற்று தாவீதுடைய விருத்திக்கு அடுத்த காரியத்தை இன்னும் தியானிக்க கிருபை தார். எங்களோடு பேசும். பிள்ளைகள் செய்தி கேட்கும்போது பார்க்க, கேட்க, பேச, அந்த செய்தி மனதில் பதிந்து நடைமுறைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சத்தமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் வந்திருக்கிற எல்லாரோடும் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஒருவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் இல்லாமல்